ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கு எங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். காலபைரவர் வழிபாடு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். காலபைரவர் 8 திக்குகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவரை சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா யாராலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எந்த காலத்திலையும் நம்மளை கைவிடாமல் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்ம பிரச்சனையை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் காலபைரவர். அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வருவார். அப்படிப்பட்ட காலபைரவரை கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாம் வழிபாடு செய்யும் முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒருத்தரோட வாழ்க்கையில் கடன் அப்படின்ற ஒன்று மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். கடன் கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, அதனால நமக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்று உண்டாக தான் செய்யும். ஒருத்தர்கிட்ட இருந்து கடனாக பணத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்தணும் இல்லையா? அதே போல் யாருக்காவது ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அந்த பணம் திரும்ப வாங்கணும் தானே. அப்படி இல்லைன்னா பணம் இழப்போடு மன நிம்மதியும் போயிடும். இப்படி கடன் தொடர்பான எந்த பிரச்சனை வந்தாலும் மன நிம்மதியும் சந்தோஷமும் நம்மளை விட்டு போயிடும். இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு காலபைரவரை எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வழிபாடை எப்போ செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்தில் செய்யணும். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலபைரவரின் ஆலயத்துக்கு போகணும். அங்க காலபைரவருக்கு முன்னாடி 2 அகல் விளக்குகளை வச்சுக்கோங்க. இதுல சுத்தமான பசு நெய்யை ஊற்றுங்க. இதில் போடக்கூடிய திரிதான் முக்கியமான ஒரு விஷயமே. இந்த திரியை வீட்டிலையே நாம் தயார் செஞ்சு எடுத்துட்டு போய்க்கலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது சதுர வடிவில் வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள வெள்ளை மிளகு இருக்குது இல்லையா, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த வெள்ளை மிளகை வாங்கி 27 அப்படின்ற எண்ணிக்கையில் அந்த வெள்ளை துணியில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம காலபைரவருக்கு தீபம் ஏற்ற போகிறோம். நெய்யில் இந்த மூட்டையை வச்சு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து எரியிறது மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறமா காலபைரவர்கிட்ட முழு மனதோட உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. காலபைரவரின் கவசம் தெரிஞ்சா பாராயணம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காலபைரவரோட மந்திரத்தை சொல்லுங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு சிவப்பு நிற மலர்களை வாங்கிட்டு போய் கொடுங்க. அது இன்னும் கூடுதல் சிறப்பு. இப்படி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் காலபைரவரை இந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடனால் வர்ற பிரச்சனை, கடன் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீரும். வரவேண்டிய பணம் நல்ல விதமாக நமக்கு சேரும். அதோட மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்கிறதாக இருந்தாலும் எந்த காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகி வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கர்ம வினைகளின்படி பலன்களை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் குருவாக திகழக்கூடிய காலபைரவரை முழு மனதோட இந்த முறையில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும். நல்ல பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. இத்தனை வாரம்தான் அத்தனை வாரம்தான் இல்லை, நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக அது நடக்கும். அதனால இந்த எளிமையான இந்த தீப வழிபாட்டை செஞ்சு பலன் பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.